Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அகெயின் ஒரு நெயில் சீரீஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த நெயில் பண்ணியிருக்கேன் தெரியுதா, இது வந்து ஃபுல் டிப் ப்ரெஸான் நெயில்ஸ். இது நான் எப்படி பண்ணுன்றது நான் வந்து வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த நெயில் ஆர்ட்டில் வந்து இந்த நெயில் எக்ஸ்டென்ஷனில் வந்து இந்த கலர்ஸை மட்டும் நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நெயில் ஆர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 3 days 4 days இல்லை 1 week அப்புறம் உங்களுக்கு அந்த கலர் வந்து பிடிக்கல அப்படின்னா அதே நெயில் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் வந்து கலர்ஸை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நேற்று தான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இது கலரை மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபைலர் எடுத்துக்கணும். ஸோ ஃபைலர் எடுத்துகிட்டு நம்ம அந்த கலர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கலரை மட்டும் நம்ம ஃபைல் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். இது பார்க்க கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஃபைல் பண்ணி எடுக்கிறதா வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இது வந்து நெயில் பாலிஷ் கிடையாது. நீங்கள் வந்து நெயில் பாலிஷை வச்சு சும்மா வந்து காட்டன் பேடை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து லிக்விட் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த பண்ணியிருக்கிற எக்ஸ்டென்ஷனும் வந்து டேமேஜ் ஆகும். அதுவும் வந்து இந்த ப்ரெஸான் நெயில்ஸ் ஃபுல் டிப் தான் பண்ணியிருக்கேன்றதுனால நான் எதாவது லிக்விட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபுல் டிப்பும் வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, நான் வந்து ஃபைலரை வச்சு தான் ஃபைல் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷனில் வந்து நெயில்ஸில் இருக்கிற அந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைலர் இ ஃபைலரை வச்சு ஃபைல் பண்ணி அந்த கலரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து புதுசாக ஒரு கலர் இல்லை நெயில் ஆர்ட் வந்து டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். ஃபைலர் யூஸ் பண்ணும்போது ஃபைலர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய டஸ்ட்டு வரும். நீங்கள் வந்து அப்பப்போ வந்து அந்த டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். அதுக்குன்னு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து ஃபைலர் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நெயில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் வந்து ஃபுல் டிப் தானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபைல் பண்ண அந்த டிப்பு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் மெதுவாக நம்ம ஜஸ்ட் அந்த பாலிஷை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். மற்றவங்க கைக்கு பண்ணுறதுக்கும் நம்மளே செல்ஃபாக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா ரிமூவ் ஆனது. ஸோ இன்னும் இந்த எட்ஜஸில் மட்டும் இருக்குது. ஸோ அந்த கியூட்டிக்கல் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே வந்து டவுட் வந்திருக்கும், இதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது ரொம்ப ராங்கான மெத்தட். அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஒரு கலரும் நீங்கள் மேலே அப்ளை பண்ணுற ஒரு கலரும் 2 கலரும் ஜாயிண்ட் ஆகி புதுசாக ஒரு கலர் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பல்ஜாக தெரியும். ஸோ இங்கே போட்டிருக்க கலர் வந்து இதுக்கு மேலே நீங்கள் இன்னொன்று போடும்போது வெயிட் மேலே வெயிட் வச்ச மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு போக போக ஏதோ நெயில்ஸ் மேலே ஏதோ இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நெயில்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நெயில்ஸ் பண்ண மாதிரியோ ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து புதுசாக ஒரு நெயில்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த நெயில்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கா, இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, ஏதாவது வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து ஒரு பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு பாலிஷ் நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஓகே, எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணது வந்து இந்த ஃபைலர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த பாலிஷ் வந்து ரிமூவ் ஆகிடும். அந்த பேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டைரெக்டாக பாலிஷ் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். அந்த க்ளாஸி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாஃப்ட் ஃபைலரை வச்சு அந்த சொரன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபைல் பண்ணி நான் வந்து ஈவன் பண்ணிக்க போகிறேன். ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பாலிஷ் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இல்லைனா அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சொரன்னு ஏதோ ஒரு மாதிரி திட்டாக அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வராது. ஸோ நீங்கள் ஃபைல் பண்ண நீங்கள் வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் அது சாஃப்ட் ஆகிடுச்சான்றது. இல்லைனா திருப்பி நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் நம்ம வந்து ஈவனாக வந்து ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் வச்சு நல்லா வந்து டஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். எதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது அந்த டஸ்ட்டு வந்து அந்த பாலிஷ் மேலே வந்து அங்கங்கே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் வந்து நெயில்ஸில் வந்து டஸ்ட் இல்லாமல் நல்லா ஒயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பாலிஷ் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம்.
நான் வந்து ஒரு பிங்க் கிடையாது, ஒரு நியூட் பிங்க் மாதிரி ஒரு ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் நேற்று வந்து க்ரீன் கலர் நல்லா ஹெவியாக போட்டோமா, இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சட்டில்டாக இருக்கணும்னால நான் வந்து பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ பேஸ் கோட் நான் நேற்று லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஃபவுண்டேஷனு, பேஸ் கோடு இல்லை பேஸ் ஜெல் இந்த மாதிரி நேம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். பட் ஒரே ப்ராடக்ட்டு தான். ஸோ இதை எடுத்துகிட்டு நெயில்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸில் பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பேர்ன் ஆகிற மாதிரி சென்சேஷன் இருக்கும் உள்ளே வந்து யூவி லைட்டில் வைக்கும் போது. அதனால் மேக் ஷூர் நீங்கள் வந்து நெயில்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் அப்ளை பண்ணக்கூடாது. நெயில்ஸை தாண்டி எட்ஜஸில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸில் வந்து பட்டுச்சு அப்படின்னா, ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னா அது யூவி லைட்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த 4 ஃபிங்கர்ஸில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து க்யூரேட் பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் வந்து தம் ஃபிங்கர் வந்து தனியாக பண்ணுறேன் அப்படின்னா, யூவி லைட்டுக்குள்ளே வைக்கும் போது இந்த 4 ஹேண்ட்ஸுமே வந்து மேலே க்யூரேட் ஆகிடும். இந்த கை வந்து பெண்ட் ஆகிருக்கும். ஸோ மேலே மட்டும்தான் க்யூரேட் ஆகும், இங்கே வந்து க்யூரேட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த 4 ஃபிங்கர்ஸ் நான் பண்ணிவிட்டு தம் ஃபிங்கர் மட்டும் தனியாக பண்ணும்போது நான் இப்படி வச்சுப்பேன். ஸோ அதனால் நான் தம் ஃபிங்கர் வந்து தனியாக தான் பண்ணுவேன். இப்போ இந்த 4 ஃபிங்கரில் வந்து பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து 30 செகண்ட்ஸ் க்யூரேட் பண்ணிக்கிறேன். உள்ளே வச்சுட்டு 30 செகண்ட்ஸ். ஸோ க்யூரேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் இந்த பாலிஷ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பாலிஷ் வந்து எடுத்துட்டு அதே ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னாக தான் அப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் எடுத்ததுலேருந்து தின்னாக அப்ளை பண்ணணும். மேலே ரொம்ப திக்காக அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக க்யூரேட் ஆகாது. ஒரு மாதிரியாக பண்ணிகிட்ருக்கும் போதே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு வந்துடும். ஸோ இது வந்து மினி ப்ரஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி மினி ப்ரஷ் வந்து இந்த கார்னர்ஸில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண முடியல, ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷஸ் எடுத்துகிட்டு கார்னர்ஸில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, எனக்கு இதே டார்க்காக வேணும் அப்படின்னா இதை க்யூரேட் பண்ணி முடிச்சிட்டப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் கோட்டிங், தேர்ட் கோட்டிங் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எடுத்தோடனே வந்து டார்க்காக வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சில பாலிஷில் டார்க் வராது. சில பாலிஷில் வந்து 2 கோட்டிங் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டார்க் ஃபினிஷிங் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு தின் கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு க்யூரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக இருக்கணும். இதுவும் வந்து நெயில்ஸில் மட்டும்தான் இருக்கணும். ஸ்கின்னில் பட்டுச்சு அப்படின்னா உள்ளே வைக்கும் போது பேர்ன் ஆகும். ஸோ இந்த அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு அந்த எட்ஜ் தெரியுதா? ஸோ அந்த எட்ஜஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கணும். இல்லைனா கையை நீட்டி பேசும்போது அந்த கார்னர்ஸ் மட்டும் ஒரு ஒயிட்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து 4 ஃபிங்கர்ஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இதை வந்து க்யூரேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாலிஷ் வந்து 60 செகண்ட்ஸ். ஸோ இப்போ க்யூரேட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் எதாவது வேணும், இல்லை வேறு ஏதாவது கில்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு பிங்கிஷ் கில்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எட்ஜஸில் மட்டும், ஸோ அந்த நெயில் டிப்பு கார்னர்ஸில் மட்டும் நான் வந்து கில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக, ப்ராப்பராக எனக்கு அப்ளை பண்ண வேண்டாம். சும்மா எனக்கு வந்து அங்கங்கே இருந்தால் மட்டும் போதும். அந்த கிளிட்டர் வந்து எங்கெங்கே வேணும், எவ்வளோ வேணுன்ற மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து 60 செகண்ட்ஸ் க்யூரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது க்யூரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆர்ட்ஸ் எல்லாமே பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டாப் கோட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ டாப் கோட்டில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஷைனு, மேட்டு. ஷைன்லேயே வந்து உங்களுக்கு நிறைய ஷைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டாப் கோட் வச்சு ஃபினிஷ் பண்ணணுமோ அந்த டாப் கோட் வச்சு ஃபைனலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுத ஒரு ஷைனு. ஸோ இதுவும் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இது இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக க்யூரேட் ஆகாது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ப்ளஸ் வந்து
நீங்கள் ப்ராடக்ட் அந்த கீழே போட்டிருக்கிற அந்த ஜெல் பாலிஷ் மேலே நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணல அப்படின்னா இது அப்ளை ஆகாத இடத்துல வந்து அந்த பாலிஷ் வந்து பீல் ஆகிட்டு வந்துடும். ஸோ லைட்டாக கையில் ஆகிடுச்சு, அதை மட்டும் ஒயிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து க்யூரேட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் கூட வந்து அப்ளை பண்ணிவிட்டு க்யூரேட் பண்ணணும் 60 செகண்ட்ஸ். ஸோ க்யூரேட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இந்த தம் ஃபிங்கர்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கியூட்டிக்கல் ஆயில் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நெயில்ஸை சுற்றி அந்த கியூட்டிக்கல் ஏரியாவில் ஹேண்ட்ஸில் வந்து லைட்டாக ஒரு ப்ரெஷர் வர ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக இருக்கலாம், எதுவுமே இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.